ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் டேங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்டர் டேங்க்ஸுக்கு வந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ணி நம்ம தண்ணி ஏற்றக்குள்ள அதிகமாக நேரம் ஏற்படுற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து வாட்டர் வந்து ஓவர்ஃபுல் ஆகி வேஸ்ட் ஆகி போயிட்டுருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு வாட்டரும் வந்து வேஸ்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் மோட்ரு அதிகப்படியாக ரன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பவரும் வந்து வேஸ்ட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கான சுலபமான தீர்வை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்படிங்கிற அந்த ஃப்ளோட் சுவிட்சை வந்து நம்ம மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணுறது மூலிமா அதை ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக வச்சு இந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படாமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அதில் வந்து இந்த ஃப்ளோட் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற முன்பகுதியில் இருக்கிற ஃப்ளோட் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதக்கிற தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் உள்ள மாதிரியே வந்து கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிளுக்கு இடையில வந்து ஒரு வெயிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வெயிட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் வளைஞ்சி போகிற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அந்த வெயிட் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அந்த வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோட் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சுவிட்சஸ் மாதிரி தான். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு 2-வே சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். நம்ம 2-வே சுவிட்சில் வந்து மேனுவலாக நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணுறோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. இந்த ஃப்ளோட்டில் வந்து ஃப்ளோட் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா 3 விதமான லீடு வந்து வெளியில் அவுட்புட் வந்து, அதாவது வந்து ஒன்று வந்து பிளாக் கலரில், ரெண்டு வந்து ரெட்டு, அப்புறம் வந்து ப்ளூ, இதுமாரி 3 லீடு வந்து இருக்கும். இந்த 3 லீடு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து இந்த ஃப்ளோட் சுவிட்ச் வந்து 2 விதமான டைப்பில் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற அந்த வாட்டர் டேங்க் மாதிரி தான். அந்த வாட்டர் டேங்கில் பார்த்தோம்னா நமக்கு வந்து வாட்டர் லெவலு கம்மியாகும் போது நமக்கு வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகணும். வாட்டர் லெவலில் வந்து அதிகமாகும் போது மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைப். இந்த மாதிரி முறையிலையும் வந்து நம்ம இந்த ஃப்ளோட் சுவிட்சை வந்து கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டைப் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம அண்டர் கிரவுண்டில் வந்து வாட்டர் டேங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்க வாட்டர் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பண்ணி நம்ம வாட்டர் வந்து வெளியில் எடுக்கிறது தேவையான, வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படுங்கிற மாதிரி நம்ம வந்து செக்ஷன் பண்ணி வாட்டர் வந்து வெளியில் எடுப்பாங்க ஒரு மோட்டர் யூஸ் பண்ணி. அப்படி செக்ஷன் பண்ணி வெளியில் எடுக்கக்குள்ள வாட்டர் லெவல் வந்து உங்களுக்கு குறையும். இந்த ஃப்ளோட் சுவிட்ச் யூஸ் பண்ணி அதுக்கு வாட்டர் லெவல் குறையும் போது உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து ஆஃப் ஆகிற மாதிரியும், அது வாட்டர் லெவல் அதிகமாச்சு அப்படின்னா மோட்ரு ஆன் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது டைப்பாக வந்து நம்ம இந்த யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால தான் வந்து 3 விதமான லீடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 3 லீடில் வந்து பிளாக் வந்து உங்களுக்கு காமன் ஆகிடும். இதில் இருக்க ரெட் ஒயரு, ப்ளூ ஒயரு ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா 2 விதமான டைப்ஸ் சேஞ்சஸ் வந்து மாற்றிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃப்ளோட் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற டேங்கில் வந்து முதல்ல வெளியில் இருக்க டேங்கோட வெளிப்புறத்துலேருந்து நீங்கள் வந்து அளவெடுத்து வச்சு செக் பண்ணிக்கணும். எப்படின்னு சொன்னால் அதில் இருக்க ஃப்ளோட் சுவிட்ச் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இப்போ செங்குத்தாக நீங்கள் வந்து ஒயரோட பிடிச்சி தொங்க விட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க சுவிட்ச் இருக்கிற பகுதி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அடிமட்டத்தில் வாட்டர் லெவல் வந்து எந்த அளவுக்கு தேவையோ டேங்கில் அது வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது இடையில இருக்க அந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களோட டேங்க் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதில் உள்ள சென்டரில், அதாவது சென்டர் அதோட லெவல் டோட்டல் ஹைட்டில் உள்ள சென்டரில் வந்து நீங்கள் வெயிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் செய்யறது மூலிமா தான் உங்களுக்கு வந்து லெவல் சென்டரில் இருக்கும்போது தான் ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு மேலே வந்துகிட்டே இருக்கக்குள்ள ஃப்ளோட் வளைஞ்சி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகாமல் உங்களுக்கு மேல் பக்கத்தில் வந்து மோட்ரு வந்து ஆஃப் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து செட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்து, நம்ம வீட்டில் வந்து பொதுவாக வந்து நம்ம மோட்டர் யூஸ் பண்ணுறது நம்ம சுவிட்சஸ் மூலிமா தான் டேரெக்டாக கனெக்ஷன் பண்ணியிருப்போம். நம்ம சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரல் மோட்டருக்கு போய் மோட்டர் வந்து ரன் ஆகும். இப்போ இதில் வந்து ஃப்ளோட் கனெக்ஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸாக இருந்தாலும் சரி நியூட்ரலாக இருந்தாலும் சரி எதையாவது ஒரு கேபிள் ஒயரை வந்து நீங்கள் ஃப்ளோட்டில் இருக்கக்கூட பிளாக் ஒயரில் கொடுக்கணும். அதாவது பிளாக் ஒயரில் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, பிளாக் தான் காமன் ஒயரு, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை. நம்ம அந்த பிளாக்கில் வந்து இன்புட் சப்ளை நம்ம சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஃபேஸ் இல்லைன்னா ஏதாவது நியூட்ரல் ஏதாவது ஒன்று வந்து பிளாக்கில் வந்து கொடுத்து அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூலேருந்து எடுத்துக்கிறது நம்ம வீட்டு யூசேஜில் இருக்கக்கூடிய டேங்குக்கு வந்து நமக்கு லோ லெவலில் இருக்கக்குள்ள மோட்ரு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும், ஹை லெவலில் போச்சுன்னா ஆஃப் ஆகிற மாதிரியும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்கு ப்ளூவில் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி பிளாக்கு ப்ளூவில் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளூவில் வந்து அவுட்புட் எடுத்து மோட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதே ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். அப்போ இந்த மாதிரியான வாட்டர் ஓவர்ஃப்ளோ பிரச்சனைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.